ஹலோ ஃபேமிலி, இன்னைக்கு ஒரு குட்டி ஷாப்பிங் vlog தான் பார்க்க போறீங்க. இது மினி vlog வருமா இல்ல பெரிய vlog வருமான்னு எனக்கு தெரியல. பட் இருந்தாலுமே vlog எடுக்கிறதாவே நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஒரு vlog தான் பார்க்க போறீங்க. நியூ ஹோம்க்காக பர்ச்சேஸ் பண்றதுக்கு போறோம். என்னென்ன ப்ராடக்ட் வாங்குறோம், என்னென்னலாம் வாங்க போறோம் அப்படின்றது நியூ ஹோம்க்கு போறவங்களுக்கு யூஸ் ஆகும். இன்னொரு விஷயம், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கலாம். இது நிறைய பேருக்கு தெரியும், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கலாம். அதுக்காக இந்த விலாக்னு கூட சொல்லலாம். இன்னொன்று வந்து நிறைய நாள் ஆச்சு நம்ம விலாக் போட்டு. இனிமேல் வந்து போக போக அந்த ஹோமுக்கு போற வரைக்குமே இந்த மாதிரி விலாக்ஸ் தொடர்ந்து வரும். எப்போ போவோம் அப்படின்றதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோல மறக்காம சொல்றேன். மறக்காம நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோ எடுத்து வச்சுருக்கேன், வீடியோக்கு வாய்ஸ் கொடுத்துருக்கேன். இடையில இருக்க இந்த ஒரு 2 நிமிஷத்துக்காக இந்த வீடியோவே நான் அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த்துக்கு மேலேயே ஆகிடுச்சு இந்த வீடியோ எடுத்து. பட் அதுக்கு பின்னாடி எடுத்த எல்லா வீடியோவும் போஸ்ட் பண்ணிட்டேன். ஏன் வீடியோ போடல அப்படின்னு தான் கேட்குறீங்க. இனிமேல் கொஞ்சம் ரெகுலராக போட பார்க்குறேன்னு தான் நானும் டைம் சொல்கிறேன். புது வீடு மாறினதுக்கப்புறமா ஒர்க்கு கொஞ்சம் அதிகமாகிக்கிட்டே இருக்குது. அங்கேனா காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் கொஞ்சம் இனியன் மட்டும்தான் அப்படின்னு. இனியன் இப்போலாம் சாப்பிட்றதே கிடையாது. அதனால் அவனை எதுவும் வேடிக்கை பார்த்து வச்சு சாப்பிட வைக்கணும், ஏதாச்சும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக செய்யணும், அந்த மாதிரி ஒரு தாட்டு. இனிமேல் கொஞ்சம் ஷெட்யூல் போட்டு வச்சு வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். இது எப்பப்போலாம் வாங்கணும் அதுவே எனக்கு கொஞ்சம் மறந்துருச்சு. மளிகை ஜாமானை பற்றி போடுறேன்னு சொல்லிட்டு எண்டிங்கில் வந்து சொல்லியிருப்பேன். அது என்னென்னா சொல்ல முடியாது, ஏன்னா எல்லாமே யூஸ் பண்ணி 1 மந்த்துக்கு மேலே ஆச்சு. ஒரு சில திங்ஸ் எல்லாம் காலியாகவே ஆரம்பிச்சிருச்சு. அந்தளவுக்கு ஆனதுக்கப்புறமா நீ வீடியோ நெக்ஸ்ட் டைம் நான் வாங்கினேன் அப்படின்னா கண்டிப்பாக வீடியோ போடுறேன், யாரும் கோச்சுக்காதீங்க. ஏன்னா கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. இவ்வளோ இதையும் வச்சுட்டு இனி நான் முன்னாடி வச்சுட்டு கூட்டிகிட்டு வந்தோம். அப்புறம் வீட்டில் வந்து ஹஸ்பண்ட் கூட வந்துட்டு பாய் சொல்லி சொல்லிட்டு அவனை திட்டத்துக்கப்புறமா நாங்களுமே சாப்பிட்டு தூங்கியிருப்போம். ஏன்னா அந்த விலாக் எடுத்து 1 மந்த் ஆச்சு. எப்படிங்க ஞாபகம் இருக்கும்? முன்னாடி நாள் சாப்பிட்டதே எனக்குலாம் ஞாபகம் இருக்காது. நேற்று வீடியோ பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு வந்து வீடியோலாம் காட்ட முடியாத காரணத்தினால வந்துட்டு மைக் அமர்ந்ததே தெரியாமல் லூசு மாதிரி பேசிட்டு இருந்திருக்கேன். அது கூட தெரியாம தான் இந்த விலாக் ஃபுல்லாவே நீங்க பார்க்க போறீங்க. அதுக்கப்புறமா வைசர் கொடுத்துட்டு இருக்கேன். என்னென்ன பொருள் வாங்கியிருக்கேன், எவ்வளோ பட்ஜெட்குள்ள வாங்கியிருக்கேன் அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோல ஒரு சில விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்கேன். மொத்தம் நியூ ஹோம்க்கு போறதுக்கு எங்களுக்கு எவ்வளோ ஆச்சு அப்படின்றத நியூ ஹோம்க்கு போனதுக்கு அப்புறம் வந்துட்டு நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்றேன். நான் ஒரு கடைக்கு போனேன். அங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ரேட் ரொம்ப ஹையா இருந்துச்சு. நந்தி சாலை பக்கத்துல நெல்லுப்பேட்டையில வந்து பார்த்தோம். எங்களுக்கு வந்து ரொம்ப ரேட் ஹையா இருந்துச்சு. அதனால இப்ப நான் 20 ருபீஸ் கடையில காலவாசல் போயிருந்தேன். அதை வந்து லாஸ்ட்ல சொல்லியிருக்கேன். எண்டிங் முடிக்க ஃபுல்லா பாத்துக்கோங்க. என்னென்ன பொருள்லாம் வாங்கியிருக்கேன் அப்படின்றத அந்த விளாக்ல காட்டிக்கிறேன். இதுக்கெல்லாம் முன்னாடி நான் அந்த 20 ருபீஸ் கடைக்கு போறதுக்கு முன்னாடி நான் சொன்னேன் இல்லையா, நெல்லிப்பேட்டையில ஒரு பஜார், அங்க என்னென்னலாம் வாங்கினேன் அப்படின்றத மட்டும் காட்டிக்கிறேன். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் ப்ரைஸுமே கம்மியா தான் இருந்துச்சு. 14 ரூபாய் தான். அதனால அதையுமே நான் வந்து வாங்கிக்கிட்டேன். அது வாங்கிட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னால கேட்டேன். ஹஸ்பண்டும் எடுத்துக்கோன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இது வந்து 35 ருபீஸ். பிரஷ் டப்பா தெரியாதவங்க இருக்க மாட்டீங்க. தெரியல அப்படின்னா தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து 35 ரூபா. வெளியே பாக்குறதுக்கு வந்து 32 ரூபா மாதிரி தெரியுது. இது வந்து 100 ருபீஸ். இது வந்து 20 ரூபா கடையில வாங்கியிருந்தேன் அப்படின்னா 100க்கு வந்து 5 டப்பா தான் கிடைச்சிருக்கும். இது வந்து 60 ரூபா, சாரி 6 டப்பா வருது இல்லையா, 100 ரூபான்னும் போது 20 ருபீஸ் நமக்கு சேவ் ஆகுதுன்னு சொல்லிட்டு இந்த டப்பா வந்து நான் 6 டப்பாவுமே எடுத்துக்கிட்டேன். கடுகு, சீரகம் இந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம், யூஸ் ஆகும் அப்படின்றதுக்காக வாங்கியிருக்கேன். மேபி வேற எதுக்காவது யூஸ் ஆச்சு அப்படின்னா அதவே வந்துட்டு ஹோம்ல போயிட்டு அப்டேட் பண்றேன். அதுக்கப்புறம் காய் சீவுறது, தோல் சீவோல, இதுவுமே வந்து 35 ருபீஸ். குவாலிட்டி வைஸ் ஓகேவா தான் இருந்துச்சு. 35 ருபீஸோட கொஞ்சம் ஹை ப்ரைஸ் மாதிரி எனக்கு தெரியல. பட் 20 ருபீஸ் கடைக்கு போகும்போது இதே சேம் தான் அங்கேயுமே இருந்துச்சு. ஆனா நம்ம இங்கேயே 35 ருபீஸ்க்கு வாங்கிட்டோம். இது வந்து 35ஓ 30 எவ்வளோன்னு எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. இது வந்து ப்ரஷ் டப்பா கழுவுறது, பால் டப்பா கழுவுறது, வாட்டர் பாட்டில் கழுவுறதுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபிளாஸ்க்ல சுடு தண்ணி இந்த மாதிரி ஊற்றி வைக்கிறீங்க அப்படின்னா 2 இதாக கொடுத்துருக்காங்க. சின்ன டைப்பாகவும் இருக்கு, பெரிய டைப்பாகவும் இருக்கு. நமக்கு எது யூஸ் ஆகுமோ அதை வச்சுக்கலாம். 35 ருபீஸ்க்கு இதுவுமே எனக்கு வேணும் அப்படின்றனால கன்ஃபார்ம் இதை வந்து நான் வாங்கிக்கிறது நல்லது. பேபி வச்சிருக்க எல்லாருமே வாங்கிக்கலாம். இன்னொன்று, ஒரு 6 to 7 இயர்ஸ் அந்த மாதிரி வச்சிருக்கீங்க, பாட்டில் கழுவுறதுக்குலாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து 20 ரூபா கடையில நாங்கள் என்னென்னலாம் வாங்கணும் அப்படின்றத வந்து
அடுத்து காட்டிக்கிட்டு இருக்கேன். அங்க வாங்கினது எல்லாமே 20 rupees தான். ஒரு சில ப்ராடக்ட் மட்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் 30 80க்குள்ள தாண்டுற மாதிரி எல்லாம் இல்ல, 15 தாண்டுற மாதிரி இருக்காதுன்னு நினைக்கிறேன். வீடியோக்குள்ள வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்பதான் நம்மளோட சேனல் புதுசா பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் பேசுறது உங்களுக்கு கிளியரா கேக்குதான்றது கூட எனக்கு தெரியல. மேபி வந்துட்டு என்னென்னலாம் வாங்கியிருக்கேன் அப்படின்றத வந்து காட்டிடுறேன். இது வந்து 20 rupees கடையில வாங்கினது. இப்ப நான் காட்டிட்டு எல்லாமே தோசைக்கு சப்பாத்திக்கு இந்த மாதிரிக்கு வந்து அந்த ப்ரஷ் வந்து இன்னொன்று வந்து ஆயில் வந்து நிறைய யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இது வந்து யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து இது ரொம்ப தேவை. இதே மாதிரி நான் எனக்கு வேப்பிள் மேக்கர் இருக்கு இனியனுக்காக. அதை வந்து ப்ரஷ் வச்சுதான் நான் வந்து நெய் ஊத்துனா பட்டர் போட்டா அதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடுறதுக்கு வந்து எனக்கு இது யூஸ் ஆகும். அதுக்காகவுமே கூட நான் வாங்கியிருக்கேன்னு கூட சொல்லிக்கலாம். அதுக்கப்புறம் இது எல்லாமே 20 தான். ஐப்ரோ இரேசர் வந்து இது எனக்கு இல்ல, மாமியாருக்கு. அவங்களுக்கு வந்து கேட்டிருந்தாங்க. நான் போன டைம் ஒரு 5 months முன்னாடி போகும்போதே இந்த மந்த் போனோம் அப்படின்றதா அதையுமே வந்து வாங்கிட்டோம். அதுக்கப்புறம் இந்த டப்பா, இந்த மாதிரி டப்பாலாம் யாருக்கெல்லாம் பிடிக்கும் சொல்லுங்க. எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஆனா வீட்டுல வந்து பிளாஸ்டிக்கா இருக்குன்னு சொல்லி திட்டுவாங்க அம்மாலாம். அது அப்படிதான் பழகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆனா அதிகமா மேபி நான் நிறைய காசுக்கெல்லாம் வாங்க மாட்டேன். அதுக்கப்புறம் சோப்பு டப்பா வாங்கியிருந்தேன். இனிக்கு வந்து ப்ரஷ், இதை வந்து யூஸ் பண்ணலாமா இல்லைன்னு எனக்கு தெரியல. நான் ஃபுல்லா போய் சர்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் நான் யூஸ் பண்ணுவேன்னா வேணாமான்றத அதுக்கப்புறமா தான் யோசிப்பேன். அதுக்கப்புறம் இதுல ஒரு 3 டைப் ஆஃப் சீப்பு வருது. 3மே பாக்குறதுக்கு நல்லா தான் இருந்துச்சு. அதனால இதையுமே வந்து வாங்கிக்கிட்டேன். இதோட பிரைஸ் இப்ப நான் காட்டிட்டு இருக்க எல்லாமே 20 rupees மட்டும்தான். அப்படி 20க்கு மேல இருந்துச்சு அப்படின்னா அதை நான் வந்து மென்ஷன் பண்ணிடுவேன். நிறைய வீட்டுக்கு ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்றதுனால நிறைய டப்பாவே எடுத்திருக்கேன். அப்புறம் பட்ஸ், இந்த சோப்பு டப்பா வந்து நான் எடுக்கவே இல்லை. இதுவுமே 20 தான். நான் எடுக்கவே கிடையாது. எப்படி வந்துச்சுன்னு தெரியல. ஹஸ்பண்டுமே எடுக்கல. அது எப்படி உள்ள வந்துச்சுன்னு தெரியல. சரி ஓகே வந்துருச்சுன்னு சொல்லிட்டு நான் வச்சுக்கிட்டேன். எனக்கு ஒரு கலர், ஹஸ்பண்ட்க்கு ஒரு கலர், 2 பேர்ல ஒரு ஆள் இருக்கும். நானு இனியனுக்கு வந்து ஆல்ரெடி வந்து இப்பதான் ஒண்ணு புதுசு வாங்கியிருந்தோம். அதனால அதவே இனியனுக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். கடைசியில பார்த்தா இந்த டப்பாவும் சேர்த்து வந்துருச்சு. 3 பேருக்கு அதாவது அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. 3 பேத்துக்குமே 3 டப்பா கரெக்டா வந்துருச்சு. அது எப்படி இருந்தா எனக்குமே தெரியல. அதுக்கப்புறம் வந்துட்டு காய்ச்சல் 2 எடுத்தேன். ஆனா ஒண்ணுதான் வந்திருக்கு. அதுக்கப்புறம் இது கிளீன் பண்றதுக்கு தண்ணி இருந்துச்சுன்னா தள்ளி விடுறதுக்கு இதெல்லாம் வச்சுதான் நான் வந்து இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏதாச்சும் வாஷ் பண்றதுக்கு நான் அதை எடுத்துப்பேன். டைல்ஸ்ல வந்து இது பண்ணணும்ல அதுக்காக. அப்புறம் உருளைக்கிழங்கு சீக்கிறது, இது வந்து ஹேருக்கு சீரம் ஏதாச்சும் ரெடி பண்ண, ஃபேஸ் சீரம் ஏதாச்சும் ரெடி பண்ணா யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அதை எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு இது கயிறு கொடி கட்டுவோல துணி காய போடுறதுக்கு, அதுக்காக ப்ரஷ். இது வந்து ஹஸ்பண்ட்க்கு இந்த கலரும் எனக்கு கிரீன் கலர் எடுத்திருந்தோம். இது வந்து பாட்டில் தேங்காய் எண்ணெய் ஏதாச்சும் ஊற்றி வச்சுக்கலாம் மேபி, இல்லை ஏதாச்சும் ஒரு ஆயில் ஊற்றி வைக்கிறதுக்கு வந்து அது யூஸ் ஆகும்ல. அதனால அதையுமே ஒன்று எடுத்தாச்சு. ஏன்னா திருப்பி நம்ம எப்போ போவோம், இதுக்காக அலைஞ்சிட்டே இருக்க முடியாது இல்லையா. அதனால மொத்தமாவே வந்து வாங்கி வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு எனக்கு இது ரொம்ப 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 பிடிச்சி எடுத்ததுன்னா இந்த ஒரு டப்பா. இது வந்து சிலிக்கான்ல தான் வந்திருக்கு. டப்பாவோட மூடி குவாலிட்டி வந்து 20 ரூபா அப்படின்றது வந்து எப்படி அவங்க கொடுக்குறாங்கன்றதுதான் எனக்கு தெரியல. அதையுமே நான் ஒருத்தவங்க முன்னாடி கேட்டிருக்கேன். அதை வந்து நான் நெக்ஸ்ட் ஏதாவது ஒரு வீடியோல கூட ஷேர் பண்றேன். குவாலிட்டி வந்து டப்பால எதுலையுமே நல்லா இல்ல அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு குவாலிட்டி இருக்கு. சிலிக்கான்ல கொடுத்துருக்காங்க. எனக்கு அதுதான் ஒரு இது. கீழே வந்து கண்ணாடி மாதிரி இருக்கு. அது வந்து நல்ல ஒரு கெட்டியமா இருக்கு. அதுவும் இதுல ஒரு விஷயம்னு கூட சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு முட்டை போட்டு வைக்கிறதுக்காக வந்துட்டு இது இருந்துச்சு. 12 வந்து வச்சுக்கலாம். ஒரு அட்டை வச்சு உள்ள வச்சுக்கலாம். பேபி வச்சிருக்கவங்க வந்து கொஞ்சம் சேஃபா இருக்கணும் அப்படின்னு, டப்புன்னு எடுத்து கீழே போட்டுருவோம் அந்த மாதிரிலாம் இருக்கும்ல, அது வந்து சேஃபா இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு இனியனுக்காக பவுடர் டப்பா நான் வாங்கல, அவங்க அப்பா தான் வாங்கினாங்க. நான் வந்து பவுடர் டப்பா வந்து அதிகமா யூஸே பண்ண மாட்டோம் வீட்டுல. எனக்கு பவுடர் அடிக்க பழக்கம் கிடையாது. இது வந்து என்னோட அத்தைக்கு வந்து வாங்கியிருந்தான். மாமியார் வந்து கேட்டிருந்தாங்க. பொட்டு வந்து சின்னது அந்த சைடு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு, அதனால அவங்களுக்குமே ஒன்று வாங்கியாச்சு. அது பீட்ரூட்டு கேரட்டு ஏதாவது சீக்கிறதுக்கு வந்து இதுவும் 20 ரூபாய். அப்பளம் எடுக்கிற இடிக்கியும் 20 ரூபாய் அப்படின்றதுனால நீங்க நினைப்பீங்க 20 ரூபான்றதுனால எல்லாம் அள்ளிட்டு வந்துட்டோன்னு. அப்படி கிடையாது. வாங்குறத வாங்கிதானே ஆகணும். அதனால வாங்கி மேபி கையில துவைக்கிற மாதிரி வராது. துவைக்கணும்னு இருந்துச்சுன்னா துவைக்கிறதுக்கு யூஸ் ஆகும்ல, அதுக்காக வாங்கியிருக்கோம்.
தம்பியோட ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் ஒயிட் துணிலாம் நான் வந்துட்டு ஒரு சில டைம் வந்து கையில தான் துவைப்பேன். அதுக்காக. அதுக்கப்புறம் லைட்டர் வந்து வொர்த்தா என்னன்னு தெரியல, யூஸ் பண்ணாதான் தெரியும். நான் லைட்டருமே வந்து ஒன்று வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் கத்திக்கு வந்து சேஃபா இருக்கணுன்றதுக்காக அந்த இதுவுமே கொடுத்துருந்தாங்க. 20 ருபீஸ்க்கு இதெல்லாம் தராங்க அப்படின்றது ஆச்சரியமா தானே இருக்கு. அதுங்க அந்த கடையை பத்தி வேணா நான் அந்த அக்கா கிட்ட கேட்டிருக்கேன். அதை வேணா வேணும்னா சொல்லுங்க, அதை பத்தி வீடியோ போடுறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த கரண்டி ஒன்றும் வாங்கிக்கிட்டேன். எண்ணெயில பொரிக்கிறது, அப்பளம் எடுக்கிறது, இந்த மாதிரி ஐட்டத்துக்கு அது கரெக்டா இருக்கும். இப்ப தம்பி வந்து ஆரஞ்சு ஜூஸ் வந்து கொஞ்சம் விரும்பி குடிக்கிறானா, அதனால இதுவுமே ஒன்று வாங்கிட்டேன். இது வந்து நான் கையில தான் இது பண்ணி கொடுத்துட்டு இருந்தேன். இனிமேல் இது இருக்கா, இதை வச்சு கொடுத்துக்கலாம் அப்படின்றதுக்காக இந்த மாதிரிலாம் இது. அப்புறம் ஜூஸ் போடுறதுக்கு யூஸ் ஆகும். மசிக்கிறது டிமார்ட்ல வந்து நான் 130க்கோ என்னமோ சம்திங் வாங்கினேன். மசிக்கிறது இங்க 20 ருபீஸ். இதோட அது சின்னதுதான். அதவே நான் 130க்கு வாங்கினேன். அப்படின்னும் போது இதெல்லாம் எனக்கு ஒரு ஷாக்கா தான் இருந்துச்சு. அது அவங்களுக்கு ஒர்த் இல்லாட்டி எப்படி கொடுப்பாங்கன்னு தெரியல. இல்ல அவங்க வாங்குற ப்ரைஸோட நமக்கு அவங்க இந்த ப்ரைஸுக்கு வாங்கி கொடுக்குறாங்க அப்படின்னா அப்ப வாங்குற ப்ரைஸ் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. பார்ப்போம், அதை பத்தி ஒரு நாள் டீட்டெயிலா சொல்றேன். அதுக்கப்புறம் மிளகு போட்டு வச்சுக்கலாம், மிளகுத்தூள், சீரகத்தூள், இந்த மாதிரி ஏதாச்சும் போட்டு வச்சுக்கலாமா. அதுக்காக இந்த மரம் மட்டும் லைட்டா குவாலிட்டி இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு. தேவைப்படலாம் அப்படின்றதுக்காக வாங்கியிருக்கேன். தேவைப்பட்டுச்சு, இந்த அல்றது இதெல்லாம் யூஸ் ஆகும்ல, அதுக்காக. ப்ரஷ் வந்து இதுதான் என்னோடது. ஹஸ்பண்டோட ப்ரஷ் எங்கேயோ வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருந்தேன். ஒரு 2 இது எனக்கு, ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இனியனுக்கு வந்து என்ன அதை பார்க்கணும் ப்ரஷ்ஷுக்கு வந்துட்டு. அதுக்கப்புறம் இந்த கிளிப் வந்து அதே அன்னைக்கே சேம் தான். 90 ருபீஸ்க்கு பார்த்தேன், 20 ருபீஸ்க்கு வாங்கிட்டு வந்தேன். இதெல்லாம் ஒரு மாதிரி நல்லா இருக்குல்ல. பட் எல்லா இடத்துலயும் இந்த மாதிரி கிடைக்குமான்னு தெரியல. மேபி நீங்க மதுரையில இருந்தீங்க அப்படின்னா வேணா அந்த கடைக்கு போகலாம். நீங்க நிறைய நான் வாங்கின 2200 வந்துச்சு. அதை விட கம்மியா வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த கடைக்கு போகலாம். 20 ருபீஸ் கடையில உங்க நியர்பைல இருந்துச்சுன்னா அங்க கூட நீங்க போய்க்கலாம். இல்லை இந்த கடையோட டீட்டெயில்ஸ் என்ன சொல்லுங்க, நான் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு மெசேஜ் பண்ணுங்க, நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்றேன். வந்துட்டு டப்பா, நட்ஸுக்கு 2 டப்பா வாங்கியிருந்தேன். கீழே இருக்கிறது, மேல இருக்க 3மே வந்துட்டு ஏதாவது பயிர் போட்டு வச்சுக்கலாம், மிளகாத்தூள் போட்டு வச்சுக்கலாம், அந்த மாதிரி ஐட்டத்துக்காக வாங்கியிருந்தேன். நம்ம வாங்குறது எல்லாமே மொத்த ஜாமானா தானே வாங்குறோம். குட்டி குட்டி டப்பானா பத்தாது இல்லையா. அப்ப மிச்சம் இருக்க அந்த பாக்கெட்ல இருக்கிறதெல்லாம் என்ன பண்றது, பெரிய பக்கெட்ல போட்டு வைக்கணும். சீசர், அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த இடிக்கி எல்லாமே வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம். மேபி துணி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் யூஸ் பண்ண, மேபி இதை யூஸ் பண்ணலாம், அதுக்காக வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன். பார்ப்போம் அது என்னன்னு. இந்த கரண்டி எதுக்கு வாங்கினேனே தெரியல, நான் வாங்கிட்டு வந்துட்டேன். சரி, யூஸ் ஆகும்ல. ஒரு சில நாள் 2-3 பொரியல் வச்சோம் அப்படின்னா அதுக்கு யூஸ் ஆகும். அங்க போயிட்டேன்னா உங்களுக்கு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். நிறைய ஒர்க்குமே எனக்கு இருந்துகிட்டே இருக்கும். இங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்பேன், அங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க முடியுமான்னு தெரியல, பார்ப்போம். அதுக்கப்புறம் 2 கப்பு, அதுக்கப்புறம் டப்பாலாம் நிறைய வாங்கிட்டு வந்திருந்தேன். அதுக்கு அடுத்து வர்றது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பெரிய பெரிய பொருளாக தான் இருக்கும். இந்த டப்பா இதுலதான் போட்டு வச்சுப்பேன். அதனால இதுவுமே வாங்கிட்டேன். எனக்கு அது என்னன்னு தெரியல, அது ஒரு ஹேபிட்டாவே மாறிடுச்சு. இந்த மாதிரி இதுலதான் வாங்குவேன். இந்த டப்பா 3மே ஒரே இதுலதான் வாங்கியிருந்தேன். டப்பாலாம் என்னால ஓபன் பண்ணா திருப்பி அந்த மாதிரி அடுக்கி வைக்க முடியாது, திறக்கவும் முடியல, எடுக்க முடியலன்றதுனால இதுல பூ போட்டு வச்சுக்கலாம், மிளகா போட்டு வச்சுக்கலாம், ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்றதுக்கு கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஆன்லைன்ல அதிகமாக தான் இருக்கும். இந்த மாதிரி நேர்ல பார்த்தோம்னா சமையும் நமக்கு ப்ரைஸுமே லோவா இருந்துச்சு. ஆன்லைன்ல போய் அதுல இதுவும் ஒண்ணு, ஆனா நல்லா இருக்கு குவாலிட்டி வைஸ் எல்லாமே. எனக்கு அது ஒண்ணுல வந்து குவாலிட்டி எப்படி இருக்குமோன்னு நினைச்சு போறதை விட அப்பாடா குவாலிட்டி நல்லா இருக்கு அப்படின்னு தான் வந்தேன். வரும்போது ஏன்னா நம்ம பார்த்து தானே எடுத்தோம். ஈர சந்தனம் பேஸ்ட், சந்தனத்தோட பேஸ்ட் வாங்கி யூஸ் பண்ணுவோம் நாங்கெல்லாம். அதுக்கப்புறம் ஐலைனர் வந்து நான் ஐலைனர்லாம் போட மாட்டேன், இது மட்டும் வச்சுப்பேன் அதுக்காக. அதுக்கப்புறம் வந்துட்டு நெயில் கட்டர் தான், நெகவெட்டி. ரொம்ப பிடிச்சிதான் அதை எடுத்தேன். அது வந்து ஒரு பிளாக் தீம்ல நல்லா இருந்துச்சு, முன்னாடி ஃப்ரண்ட்ல வந்து நல்லா இருந்துச்சு. அதுக்காக நான் அதையுமே வந்து பிடிச்சிருந்தனால அதையுமே எடுத்துக்கிட்டேன்.
வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 2 பவுலு ஏதாச்சும் யூஸ் பண்ணுறதுக்கு தேவைப்படும். அதுக்கப்புறம் எக் பீட்டர் வந்து நம்ம எக்கு போட்டு கலக்கிறதுக்கு நிறைய விஷயத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த மாதிரி இதுக்கு யூஸ் ஆயிக்கும்னு சொல்லிட்டு அதில் 2 இனி எனக்கு சாப்பாடு ஊட்ட கன்ஃபார்ம் தேவைப்படும். இது எதுக்கு வாங்கினேன்னு தெரியாது, இதுவும் ஒன்று. எல்லாரும் பெண்கள் எல்லாருமே ஏன் இப்ப என்ன ஆசைப்பட்டு எடுக்கிறாங்க அப்படின்னா, வீட்டுல தானே இருக்கிறாங்க, அவங்களுக்கு அந்த வீடை நல்லா சுத்தமா நீட்டா வச்சுக்கணும், அந்த வீட்டைனாச்சும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வச்சுக்கணும்ன்ற ஒரு தாட்ல தான் நான் நினைக்கிறேன். இது வந்து சில்வர்லயே இருக்குன்றத மறந்து பிளாஸ்டிக்ல தூக்கிட்டு வந்தேன். அதுல இதுவும் ஒண்ணு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா டஸ்ட்பின், அதுக்கப்புறம் பூண்டு போட்டு வச்சுக்க கூடைகள் ஒரு 2-3 கூடைகள் வந்து எடுத்திருந்தேன். பூண்டு 2 வெங்காயம் வெரைட்டிஸ் வாங்குவோம். தொட்டி வந்து எனக்கு 2, மாமியாருக்கு 2, அங்க 2, இங்க 2 வாங்கணும். நான் வந்து செடி வளர்க்குறது எனக்கும் ரொம்ப பிடிக்கும். நான் அக்ரி ஸ்டூடெண்ட்டு. அதே மாதிரி மாமியாருக்குமே அவ்வளோ பிடிக்கும். எங்களோட ஃபியூச்சர் பிளானே அதுதான், செடி வளர்க்கணும் மொட்டை மாடியில அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நீங்க பார்த்துட்டே இருங்க, ஒரு ஒரு விஷயமும் கன்ஃபார்ம் நடக்கும் அப்படின்ற மாதிரி தான் என்னோட தாட்டுக்கு. இந்த ஹவுஸ்க்கு எப்போ போன்றது எனக்குமே தெரில. நிறைய பேர் கேட்குறீங்க, கேட்கும்போது சொல்லணும்னு தோணுது. எனக்கே தெரில, தெரிஞ்சாதானே நான் சொல்றதுக்கு. இன்னும் அவங்க அந்த ஒர்க்லாம் இருக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒர்க்லாம் முடிச்சுட்டு இது பண்ணுவாங்க. டாய்லெட் ப்ரஷ்ஷு, அதுக்கப்புறம் நான் சொல்லியிருந்தேன்ல 600 ருபீஸ்க்கு அங்கே வாங்கியிருந்தோம். டாய்லெட் ப்ரஷ்ஷு, தொடப்பம், மாப்பு, அதுக்கப்புறம் நான் ஃபர்ஸ்ட் காட்டியிருந்தேன்ல அந்த ஒரு சில திங்ஸ் மட்டும், அதெல்லாமே சேர்த்து 600 ருபீஸ் வந்துச்சு. இதெல்லாம் நான் 20 ரூபா கடையில் வாங்கினது 1700 வந்துச்சு, 1700 வந்துச்சு. இதுக்கு மட்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2200 ருபீஸ் வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த உண்டியல் வந்து ரொம்ப ரொம்ப இனி எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கொடுக்கறது ஒரு நல்ல குட் ஹேபிட்னு சொல்லலாம். நல்ல விஷயங்களை இப்ப இருந்தே சொல்லித்தந்தா பின்னாடி வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்காக தான் வந்துட்டு நான் இந்த மாதிரிலாம் வந்து சேர்த்து வைக்கிறதுக்கு வந்து சில்லற காசுலாம் கொடுத்தோன்னா அவன் எடுத்துட்டு போய் உண்டியல்ல தான் போடுவானே தவிர, கால் காசு கொடுத்தோன்னா கடைக்கு கூப்பிடுவான். இந்த பழக்கத்தையுமே நான் அந்த சைடு போய் மாத்தணும். இங்க பக்கத்திலேயே கடை இருக்கு, பக்கத்துல எல்லாரும் தூக்கிட்டு போறாங்கன்றனால இந்த ஹேபிட் வந்து அவனுக்கு இருக்கு. இது ஒரு விஷயம். பின்னாடி இங்க இருந்து நேரா பின்னாடி பாருங்க, இதே தூங்கிட்டு இருக்கிறது வந்து உங்களுக்கு தெரியுதே, அதை வந்து நான் பொம்மை வச்சு மறைக்கணும். அதுக்கப்புறம் எனக்கு வாங்கினதெல்லாம் பார்க்கலாமா. ப்ரைஸ்லெட் வந்து இது 20 ருபீஸ்க்கு வாத்துன்னு தான் நான் சொல்லுவேன். 20க்கு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. சரி ஓகே இதில் ஒன்று வாங்கிப்போம் அப்படின்றக்கா வாங்கினேன். இதுவுமே 20 ருபீஸ். ஸ்டெட்டு, பேங்கிள், ஒரு செயின் மட்டும் சேர்த்து 20 ருபீஸ். அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னொரு செயின் ஒன்று வாங்கியிருந்தேன். அது வந்து 50 ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், எல்லாத்துக்கும் தெரியாமலாம் இருக்காது. பிளெண்டர் 20 ருபீஸ்க்கு எல்லாமே சேர்த்து தான் நான் 20 ருபீஸ்க்கே வாங்கியிருந்தேன். 20 ருபீஸ்னா 5 பீசஸ் 20 பீசஸ் 5 பீசஸ் வந்து 20 ருபீஸ்க்கு வாங்க முடியுமா அப்படின்னா முடியாது. ஏன்னா இங்கே அந்த ஒரு பிளெண்டரே வந்து 30 ருபீஸ்ன்னு சொல்லாங்க. நான் வேண்டான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு நான் சொன்னேன்ல அந்த செயின் வந்து ஏதாவது ஷூட்டுக்கு இல்லை சாரிக்கு வியர் பண்ணும்போது நல்லா இருக்கும் அப்படின்றக்காக வாங்கியிருந்தேன். எனக்கு இந்த மாதிரி செயின்லாம் கொஞ்சம் பிடிக்கும், ஆசைப்பட்டு எடுப்பேன் அப்படின்னா அதுல இதுகளுமே ஒண்ணுன்னு கூட சொல்லலாம். இந்த செயின் வந்து பாக்குறதுக்கு யூனிக்கா இருந்துச்சு. இதே சாரி இந்த மாதிரி பார்ட்டிக்கெல்லாம் வந்துட்டு நல்லா இருக்கும், வெளியே போறதுக்கு, அப்புறம் வீடியோ ஷூட் எடுக்கிறதுக்குலாம் நல்லா இருக்கும். அதுதான் வந்துட்டு பிரைட்னஸ் கம்மி பண்ணவும் பாருங்க, நல்லாவே உங்களுக்கு குவாலிட்டி தெரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டோனோட ஒர்க்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் வீட்டுக்கு வந்து பார்த்தாதான் தெரியுது, லைட்டா வந்து இந்த சைட்ல ஒரே ஒரு இது மட்டும் இல்லைன்னு சொல்லிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லியாச்சு. இது வந்து கண்டிப்பா வெளியில வாங்கணும் அப்படின்னா 100 ருபீஸ் இல்லைன்னா 150 வரும், 150 வரும்னு நினைக்கிறேன். நான் வெளியே வாங்காதனால எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் இது வந்து ஊருக்கு போயிருந்தோம் இல்லையா, அப்போ வாங்கினது. ஒரு 5 ரூபாய் கடன் வந்து வெளியே அங்க இருந்து வரையில 5 ரூபாய் கடை கிடையாது, ஒரு வண்டியில வச்சு வித்துட்டு இருந்தாங்க. அங்க போயிட்டு தேவையானது இருந்துச்சுன்னா வாங்கிக்கலான்னு போனோம். அங்க 2 ஜல்லடை, ஒண்ணு வந்து டீக்காவும் இன்னொன்னு வந்து பாலுக்காகவும் வாங்கியிருந்தோம். சின்னது வந்து பாலுக்கு இனிக்கும், டீக்கு வந்து எங்களுக்கும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினோம். கடைசியில பாத்தீங்க அப்படின்னா அந்த இதுலயே இருக்கும் இல்லையா, இரும்பா அது ஏதோ சொல்லுவாங்கல்ல, அதுவே வந்து 20 தான் இருந்துச்சு. ஆகா அப்படின்னு சரி 5 ருபீஸ்க்கு இது வாத்துதான். சின்னது வந்து 5 ருபீஸ், பெருசு வந்து 10 ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன். வாத்துன்னு தான் தோணுது. ஏன்னா நான் இப்போ வரைக்கும் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அந்த மாதிரி சில்வரா அது ஏதோ சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து எவ்வளோன்னு தெரில.
ஆனா அங்க 20 ருபீஸ் தான் பார்த்தேன். அது வந்து வேண்டாம் இருக்குல்ல 2 அப்படின்னு சொல்லிட்டேன். அப்புறம் அந்த உருண்டை சீசர்ல வந்து ஏமாந்துட்டேன். 10 ரூபான்னு அது வந்து கை இப்படி வெட்டும் போது கிழிக்குது. அது வந்து கை கிச்சு விடுது. அப்புறம் 3 கிளிப்பு வந்து எடுத்திருந்தேன். இந்த மாதிரி கிளிப் எல்லாம் டப்பு டப்புன்னு உடஞ்சே போயிடும் சீக்கிரமாவே. அதனால ஒரு 3 கிளிப்பு அது எல்லாமே 5 ருபீஸ் தான். அப்புறம் ஊக்கு ஒண்ணு ஒரு கொத்து வந்து வாங்கியிருந்தேன். அந்த ஊக்கு இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சொன்னல இந்த 3 கிளிப்பு அதெல்லாம் வாங்கிட்டு அன்னைக்கு ஊருக்கு போகும்போது வாங்கினது. அதுக்கப்புறம் யூஸ் ஆச்சு. இந்த பொட்டு இருக்குன்றதே தெரியாம மாமியாருக்குமே ஒரு பொட்டு வாங்கிட்டு வந்திருந்தோம். அதை கூட ஒழுங்கா வைக்கிறேன்னு பாருங்க கீழே போட்டிருப்பேன். கீழே போட்டு அதுக்கப்புறம் வீடியோ எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு அதை எடுத்து அந்த டப்பால கொட்டி வச்சுக்கிட்டேன். இதை வந்து 10 ருபீஸ் அது வந்து 20 ருபீஸ் சொன்னாங்க. நான் இதை 5 ருபீஸ்க்கு தான் வாங்கினேன். அந்த சின்ன பொட்டை உள்ள கீழே விழுந்துச்சு. நான் என்னால வாய்ஸ் கொடுக்க வேண்டிய நிலைமை வரும்னு சத்தியமா நான் நினைக்கல. அப்புறம் ஹேர் பேண்ட் இந்த ஹேர் பேண்ட் போட்டாதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது என்ன சொல்றது இந்த இதுதான் நமக்கு சூட் ஆகும் அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லையா. அதுல இதுவும் ஒண்ணு. அவ்வளவுதான் ஃபேமிலி. இந்த ஃபுல்லாவே இது மட்டும்தான் நான் வந்து பண்ணியிருந்தேன். மைக் ஆஃப் ஆனது தெரியாம வீடியோ எடுத்தேன்னு சொன்னால அது இதுதான். இந்த இடத்துலதான் மைக் ஆஃப் ஆயிருக்குன்னே நான் கவனிச்சிருக்கேன். அதுக்கு அடுத்து வேற ஒரு மைக் எடுத்து வச்சு பேசியிருப்பேன். கண்டிப்பாக உங்களுக்குமே என்ன திட்டணும்னு தோணும். அது நான் வேணும்னு பண்ணலை. அது என்ன அறியாமல் எனக்கே தெரியாமல் நடந்த ஒரு விஷயம். நல்ல ஒரு விஷயந்தான். அதில் வந்து இப்படி வாய்ஸ் ஆர் கொடுக்க வேண்டியதுக்கு அது ஒரு நிலமை. அதுக்கப்புறம் புதுசு எடுத்து வந்து வச்சுக்கிட்டேன். பார்த்துருப்பீங்க. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. எனக்கே தெரியாம மைக் ஆஃப் ஆனதே தெரியாம தான் நான் வந்து வீடியோ எடுத்துட்டு இருந்திருக்கேன். வாய்ஸ் ஒன்று கொடுத்துட்டு இருந்திருக்கேன். இந்த வீடியோவில் வாய்ஸ் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. வாய்ஸ் நல்லா இல்லை அப்படின்னா நான் வாய்ஸ் எடுத்துக்கிறேன். இந்த வீடியோ இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. புதுசாக இனி வர வீடியோஸ் எல்லாமே ஹோமை பற்றி கேட்குறீங்க. ஹோமை பற்றி ஒரு பிரதர் கேட்டிருந்தாங்க. ஹோமை பற்றி நான் என்ன சொல்கிறதுன்னு எனக்கே தெரில. ஹோமோட அப்டேட் என்னப்பா ஆச்சு அப்படின்லாம் கேட்குறீங்க. ஹோமோட அப்டேட் வந்து இன்னும் நான் எதுவும் ஃபிக்ஸ் பண்ணலை பிரதர். வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கோம். அடுத்து வந்து வாங்க போகிறது மல்லிகை ஜாமான் மட்டும்தான். வேற எதுவுமே கிடையாது. மல்லிகை ஜாமான் வாங்கிட்டு ரைஸ் வந்து இன்னைக்கு வந்துடும். தூக்கிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டாங்க. மேக்ஸிமம் பக்கெட்டு இந்த மாதிரி தான் வாங்க வேண்டியது வரும். அது வந்து அடுத்தடுத்த விளாக்ல கூட நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. விளாக் போட முடியல அப்படின்னாலும் நான் ஒரு மினி விளாகாவே ஷேர் பண்ணிடுறேன். இதெல்லாம் வந்து நியூ ஹோம்க்கு போகிற எல்லாத்துக்குமே வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோன்னு நினைக்கிறேன். நியூ ஹோம்க்கு போகிறவங்க நியூ ஹோப்பு ஒரு இதை வச்சு போகிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மதுரையில் இருந்தீங்க அப்படின்னா காலைவாசலில் மந்திரிப்பாங்க ஒரு பள்ளிவாசல் சொல்லிட்டு. அந்த சந்தில் ஃபஸ்ட்டு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடு ஜம்ஜம் ஸ்வீட் கடை இருக்கும். நடுவில் வந்து அந்த தெரு பேர் எனக்கு அவ்வளோவா ஞாபகம் கிடையாது. அது ஒரு சந்து தான் போகும். சந்து மாதிரி ஒரு ரோடு ஒன்று போகும். அந்த ரோட்டில் போனீங்க அப்படின்னா இந்த சைடு வந்துட்டு இந்த சைடு ஜம்ஜம், இந்த சைடு வந்து ஒரு சூப்பர் கேப் இருக்கும். அந்த கேப்புக்கு இந்த சைடு வந்து இது ஜம்ஜம். இது வந்து ஒரு சந்தை. இது பக்கத்துல பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ் இருக்கும். நீங்க இந்த சந்தை வந்து கிளிக் பண்ணிக்கணும். இந்த சந்தில் போயிருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் தூரம் போகும்போது எந்த பொருள் எடுத்தாலும் 20 ரூபான்னு மேலே போட்டிருப்பாங்க. நீங்க மேக்சிமம் வந்துட்டு மேலே இந்த சைடு பார்த்துக்கோங்க. இந்த சைடு கிடையாது. இந்த சைடு தேவகி மெடிக்கல்னு கூட என்ட்ரன்ஸ்லேயே வந்து அந்த சந்தில் இருக்கும். தேவகி மெடிக்கல்ஸ்ன்னு சொல்லிட்டு நேராக பார்த்தீங்க அப்படின்னா பள்ளிவாசல் இருக்கும். பள்ளிவாசல் அளவுக்கு கூட நீங்கள் போக தேவை கிடையாது. பார்த்தீங்க அப்படின்னா போங்க. ஒரு சிஸ்டர் தான் இருப்பாங்க. சண்டே மட்டும் அந்த சிஸ்டர் இருக்க மாட்டாங்க. 2 பேபியும் வேறு ஒரு சிஸ்டரும் இருப்பாங்க. ஓனர் வந்து அந்த கடைக்கு வேற. மேபி தெரியல அப்படின்னா என்னை இன்ஸ்டாகிராமில் கான்டாக்ட் பண்ணுங்க. நான் வந்து லொக்கேஷன் கரெக்டாக ஷேர் பண்ணிடுறேன். இது வந்து இந்த குவாலிட்டிக்கான குவாலிட்டி அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு பட்ஜெட்குள்ளே வச்சிருப்போம்ல அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த இடம் கரெக்டாக இருக்கும். டப்பா பொறுத்தளவுக்கு நான் வாங்கியிருக்க எல்லாமே ஒர்த்து தான். ஒரு சிலதுதான் நான் வந்து அத்தியாவசியமாக எடுத்த திங்ஸ் மட்டும் எனக்கு தேவைக்காக எடுத்துக்கிட்டேன். அது மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுபடி எல்லாமே ஓகே தான். ஓகேன்னு சொல்கிற அளவுக்கு குவாலிட்டி வைஸ் எல்லாமே சூப்பர். ஒரு சில திங்ஸ் மட்டும் அங்கே 50-40 அந்த மாதிரி இருக்கும். இப்போ நான் காட்டினல அந்த செயின்
அதே மாதிரி நீங்க நிறைய பொருள் எடுக்கிறீங்க அப்படின்னாலும் ஒரு சில திங்ஸ் வந்து பார்த்து பண்ணி கொடுப்பாங்க. ஆனால் இப்போ நான் எடுத்திருக்க எல்லாமே வந்துட்டு அதாவது 20 ருபீஸ் கடையில் மட்டுமே 1700 வந்துச்சுன்னு நினைக்கிறேன். 1700 வந்துச்சு. இது எல்லாத்தையுமே நான் அடுத்தடுத்த vlogல உங்களுக்கு தெரியலன்னா ஷேர் பண்ணுறேன். ஓகே ஃபேமிலி, இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். பாய்.